வரலாற்றில் இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு அனாதை. இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய வரலாற்றை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இந்த இடத்திலிருந்து வளர்ந்து, ஒரு அனாதை என்ற இடத்திலிருந்து வளர்ந்து சமுதாயத்துடைய அந்த சூழல்ல இவ்வளவு பெரிய அறிஞராக அவரால் வர முடியுது என்று சொன்னால், அவர் என்ன செஞ்சுக்கிறார்னா, தனது தந்தை இன்மை அப்படி என்கூடிய அந்த மிகப்பெரிய பலகீனம் இருக்குது, தந்தை இன்மை அப்படி என்கின்ற மிகப்பெரிய பலகீனத்தை இமாம் அஹமது இப்னு ஹம்பல் என்ன செஞ்சுக்கிறாரு, தாண்டி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கும். ஒரு சாதாரண லெவலுக்கு வந்தால் பரவாயில்ல, ஒரு சாதாரண லெவலுக்கு வந்து அவர் வந்த இடம் என்னன்னா, முஸ்னத் அஹமது என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திரும்பி பார்க்கக்கூடிய சஹீஹுல் புகாரிக்கு முந்திய, சஹீஹுல் புகாரிக்கு முந்திய நூல் 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஒரு நூல். எத்தனை? 40,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல். இன்றைக்கு வந்த ஹதீஸ் கிரந்தங்களில் 50 பாகத்தில் வந்த ஒரு ஹதீஸ் கிரந்தம் என்றால் அது முஸ்னத் அஹமது மட்டும்தான். எத்தனை பாகத்தில்? 50 பாகத்தில். அதை வச்சிருந்தாலே ஒரு லைப்ரரி வச்சுக்கிற மாதிரி தான். இப்படி இந்த ரெக்க அப்படி அடைச்சிட வேண்டியது. எத்தனை? 50 பாகத்தில் வந்த ஒரே ஒரு ஹதீஸ் நூல், ஹதீஸ் கலையில் ஹதீஸ் நூல் என்றா அதாவது முஸ்னத் அஹமது மட்டும்தான். அவ்வளோ பெரிய ஹதீஸ் நூல் ஒன்று என்ன செய்யல, வரலாற்று நூல்கள் நிறைய வந்திருக்குது. ஹதீஸ்கள் மூலாதாரமாக கொண்ட நூல் அது புகாரிக்கு முந்திய ஒரு நூல் அப்படி என்று சொன்னால் இது இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய நூல் தான். இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய சிறப்பு என்று சொல்றதாக இருந்தால், அவருடைய புத்தகம் அவர்கிட்ட அறிவித்தது யாரு தெரியுமா? அவருடைய மகன் அப்துல்லா. அவர்கிட்ட அறிவிக்கிறது அவருடைய மகன். பாருங்க, அவர் அனாதை, அவர் அனாதை. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவருடைய ஹதீஸ் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா, ஹத்தஸனி அபி, என்ற வாப்பா எனக்கு சொன்னார், இதுதான் வரும். சிறப்பு பாருங்க எப்படி என்று. அவர் வளர்ந்தது யதீம், ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெரிய சிறப்பு என்னன்னா, அவரோட மகன் எல்லா இடங்களிலும் யாரை சொல்றாரு, அனாதை தன்மை இல்லாம போகுது. என்ன? ஹத்தஸனி அபி, என் தந்தை சொன்னார். அப்படின்னா என்ன? மகனுக்கு மஜ்லிஸ் நடத்துகிறார். மகனுக்கு நம்ம ஒரு மகனுக்கு படிச்சு கொடுக்க என்ன நினைப்போம், இவனுக்கு மட்டும் படிச்சு கொடுத்து சும்மா டைம் வேஸ்ட் பண்றத ஊர்ல உள்ள 100 பேரை வச்சு என்ன செய்வோம், படிச்சு கொடுத்தா நல்லதுன்னு டியூஷன் ஐடியாவை மாத்திடுவோம். அதை விளங்கிட்டா, எதையும் சாதிக்கிற ஐடியா நம்மகிட்ட குறவு தானே, பொதுவா சம்பாதிக்கிற ஐடியா தான் அதிகம். அப்ப இதுல என்ன என்று சொன்னால், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் அவரோட மகன் ஹத்தஸனி அபி அப்படின்னு. இதனால இன்றைக்கு நீங்க சில நூல்கள் பார்க்கலாம். என்னடா, அதாவது ஜியாதாத்து அப்துல்லா இப்னு அஹ்மது அலா அபிஹி, தனது தந்தையிடம் அல்லாத முஸ்னத் அஹமதுல அவருடைய மகன் அறிவித்த நூல்கள். எப்படி? தந்தை வழியாக அல்லாமல், இப்படித்தானே தந்தைட்டு இருந்தா அவர் டோட்டலி தான் அறிவிக்கிறாரு. அறிவிக்கிற நேரத்தில் இன்னும் அவர் பல அறிஞர்கிட்ட கேட்டிருப்பாரு, அந்த செய்தியை அவர் சொல்லுவாரா இல்லை. எனவே முஸ்னத் அஹமதுல இமாம் அஹமது இப்னு ஹம்பல் வழியாக இல்லாத செய்திகளும் கொஞ்சம் என்ன செய்யும், வரும் என்ற தனிய நூல்களை என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் இது சொல்ல வந்தது என்னன்னா, அல்லாஹு தாலா அனாதையாக வளர்ந்த ஒருவருக்கு மிகப்பெரிய அறிஞரான பின்னால அல்லாஹ் பெரிய ஒரு சிறப்பு கொடுக்குறான். என்ன? ஆனா இப்ப நம்ம உண்மையிலே இன்ன ஷானி அக்க ஹுவல் அப்தர், உமது எதிரிதான் சந்ததியற்றவர் அப்படியே நம்ம சொல்றோம். என்ன காரணம்னா, பின்னால ரசூலுல்லாஹ்களை பேசுறதுக்கு அல்லாஹ் என்ன கோடான கோடி மக்களை உருவாக்கிட்டான், எதிரியை பேசுறதுக்கு யாருமே என்ன இல்லாமல் ஆக்கிட்டான். அல்லாஹு தாலா இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு கொடுத்த சிறப்பு அதுதான். என்ன? அவன் அனாதையாக வளர்ந்தாலும் தாய் தான் வளர்த்தா, தாய் தான் என்ன செஞ்சா வளர்த்தா. சாதாரண பல வியாபாரியா எல்லாம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இருந்திருக்கிறார். மார்க்கெட்டில் பல வியாபாரியாக என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. ஆனால் துமுஹ், நாங்கள் என்னது, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் சைதுல் காத்திரில், ஒரு மனிதருக்கு தனது அதாவது வானத்தை அடைய முடிகின்ற அளவில் அவனுக்கு பெரிய ஆர்வம் இருந்தால், அவன் இந்த பூமியில வாழ்றதை திருப்திப்பட்டுக் கொள்வதை நான் மிகப்பெரிய குறையாக பார்க்கிறேன். விளங்குதா? வானத்தை அடைகிறதுக்கு அவனுக்கு ஆற்றல் ஒன்று இருந்தது என்று சொன்னா, பூமியில வாழ்றது நம்மளுக்கு போதும் அப்படி என்று அவன் நினைப்பதை நான் என்ன செய்றேன், அவனுடைய அதாவது இந்த அடைவுகளில் உள்ள மிகப்பெரிய குறையாக என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். நம்ம அதை ஒரே இடத்துல மட்டும் நடைமுறைப்படுத்துறோம். இப்போ ஃபுலூஸ்ல மட்டும் என்னது, வானத்தை அடையிற மட்டும் அதையும் கிழிச்சிட்டு போற லெவலில் நம்மளுக்கு என்ன செய்ய இருக்கும். ஆனால் மற்ற எல்லாத்துலையும் போதுமாப்பா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு துவா போதும், எனக்கு 2 துவா பாடமாக்கிட்டு அப்படின்னு என்னது நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் உள்ளவனை பார்க்காதே கீழ் உள்ளவனை பாருண்டா, அதை எல்லா என்னது ஒரு இடத்துல நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது என்ன, பரவாயில்ல நம்ம ஒரு 4 நேரம் தொழுகிறோமே, அவன் 3 நேரம் இல்லாமே வைக்கிறான். அப்போ என்ன செய்யறாங்களாம், கீழுள்ளவனை பார்க்குறாங்களாம், மேலுள்ளவனை பார்க்காம கீழுள்ளவனை பார்க்குறான். இதுதான் நம்மளோட நிலைமை. அப்போ இது நம்ம காரணம் என்ன தெரியுமா,
நம்ம சூழல்ல பழகிறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பார்த்து படிக்குது. எங்களுடைய அந்த எல்லையை வச்சுதான் என் பிள்ளைக்கு எல்லை என்ன செய்ய உருவாகும். உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எல்லைகள் எங்கேயோ இருந்து என்று சொன்னா பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும் உருவாகும். நீங்களே இது போதும் இவ்வளவு போதும் என்று பிள்ளையை நீங்க வளர்த்தீங்கன்னா அவன் அதை விட போதும் என்ற லெவல் என்ன செய்வான் உருவாக்கி கொண்டு வளருவான். இது இயல்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முஆவியா பின் அபி சுஃபியானை பத்தி சொல்ற நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் இவர் தன் சமுதாயத்துக்கு என்ன செய்வாரு, தலைவரா வருவாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படி சொன்னா, மாஷா அல்லாஹ் ஒருத்தர் துஆ கேட்டார் சந்தோஷப்படுவோம். அதுக்கு தாய் என்ன சொன்னா தெரியுமா, ஹாப முஆவியா இல்லம் யகுன் யசுத் இல்லா கௌமஹு. தண்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவர் தலைவரா வருவார்னா அது நஷ்டம் தான். அவர் நிறைய பெரிய தலைவராக என்ன செய்யணும் வரணும். இந்த துமுஹ் நம்மகிட்ட என்னது இல்லை. நம்ம அப்படி சொன்னாலே சந்தோஷம். அவ்வளவுக்கெல்லாம் பெருசா வரத்தேன்னு ஒரு கடை முதலாளியா வந்தா போதும் அப்படி நாங்களே குறைச்சி வைக்கக்கூடிய இந்த துமுஹ் இருக்கும். ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருள், இன்றைக்கு இமாமு அஹ்லி சுன்னா, சுன்னாவுடைய இமாம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அல்லாஹ் தஆலா கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.